சாமர்த்தியமாக ஒரு பொருளை திருடிட்டு போலீஸ் தன்னை தேடி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான ரூட்டையும் அந்த திருடனே போட்டு கொடுத்த சம்பவம் நடந்திருக்கு. மலைகளின் ராணியான ஊட்டியில் போன அக்டோபர் மாதம் இலக்கிய திருவிழா நடந்துச்சு. அதில் லண்டனில் பிரிண்ட் செய்யப்பட்ட பைரேட்ஸ் ஆஃப் மலபார்ன்ற புத்தகம் விற்பனைக்கு வைக்கப்பட்டது. 100 வருஷத்துக்கு முந்தைய புத்தகன்றதால இதோட விலை 10,000 ரூபாய்னு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. இலக்கிய திருவிழா முடிஞ்ச நிலையில் இந்த ரேர் புக் காணாமல் போச்சு. பதறிப்போன புக் ஃபேர் ஏற்பாட்டாளர்கள் உதகை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸும் பல இடங்களில் தேடினாங்க. திருடு போன அந்த புக்கை பற்றி எந்த க்ளூவும் கிடைக்கல. இந்த சூழலில் தான் இன்ஸ்டாவில் வந்த ஒரு பதிவு போலீஸுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அமைஞ்சுது. போலீஸ் ஹாப்பி ஆகிற மாதிரி அந்த இன்ஸ்டாவில் பதிவு போட்ட ஒரு பேர் கட்டிடா தப்நாத், ஸ்டேட்டு கர்நாடகா, ஊர் பெங்களூரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட உதகை போலீஸ் நேராக பெங்களூருக்கு போய் கையோடு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண என்ன காரணம், இன்ஸ்டாவில் அப்படி என்ன பதிவு போட்டாருன்னு எல்லாருக்கும் டவுட் வரும். தவம் படத்தில் திருடன் கேரக்டரில் நடித்த வடிவேலு காமெடியை யாராலையும் மறக்க முடியாது. திருடின வீட்டிலிருந்து தன்னோட வீடு வரைக்கும் மிளகாய் பொடியை தூவி போலீஸ்க்கு ரூட் போட்டு கொடுத்துருப்பாங்க அவரோட இன்னசென்ட் கூட்டாளிகள். அப்படித்தான் இந்த கேஸ்லையும் நடந்திருக்கு. போலீஸ்க்கு கிடைச்ச க்ளூ கட்டிடா தப்நாத் போட்ட இன்ஸ்டா பதிவு. அதில் திருடின புத்தகத்தை 15,000 ரூபாய்க்கு ஏலம் விட போகிறதா குறிப்பிட்டிருந்தார். புக்கோட சிறப்புகளை பற்றி அந்த பதிவில் சொல்லியிருந்தவர் நீலகிரி லைப்ரரி உதகைன்னு ப்ளூ இங்கில் முத்திரை குத்தப்பட்டிருந்ததை மறைக்க மறந்துட்டார். ஸோ அதை வச்சு தான் கல்பிரிட்டை கையோடு பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கு போலீஸ். என்னதான் கிளவராக திருடினாலும் கல்பிரிட் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த லாஜிக் தான் இந்த கேஸ்லையும் பக்காவாக வேலை செஞ்சிருக்கு.